ஜனனி ஜனனி ஹலோ எடிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பீட்மார்க் ப்ரிசெட், ஷேக் வேவ் ப்ரிசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்கும் அலைட் மோஷனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் உள்ள இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ இப்படி தான் ஷோ ஆகும். பீட்மார்க் ப்ரிசெட், ஷேக் வேவ் ப்ரிசெட். ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்மார்க் ப்ரிசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு ஏற்ற அந்த பிஜிஎம்முக்கு ஏற்ற எல்லா பீட்மார்க்கும் நானே கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் லைன் ஒரு நேம் வரும், அதுக்கு நான் லிரிக் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் பீட்மார்க் ப்ரிசெட்டை ஓப்பன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பீட்மார்க்கு நீங்கள் இமேஜஸ்லாம் எந்த ஃபோட்டோஸ் வச்சு இந்த எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எந்த இமேஜஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ வீடியோக்கு ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பீட்மார்க் போயிட்டு அது வரைக்கும் கிராப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பீட்மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 14.14 பீட்மார்க்குக்கு கரெக்டாக அதுக்கு வந்துடுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14.14 பீட்மார்க்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி ஆட் பண்ண இமேஜஸ் தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 டைம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பீட்மார்க் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் 2 லேயராக நம்ம ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு கரெக்டாக நம்ம எந்த இமேஜ் ஆட் பண்ணமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் அந்த இமேஜை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் இமேஜுக்கு என்ன பண்ணணும், என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துட்டு அதேமாரி தான் முன்னாடி என்ன இமேஜ் ஆட் பண்ண போகணும் அந்த இமேஜ் ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் சேரீயில் இருக்கிற மாரி இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்து ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பீட்மார்க் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அதேமாரி தான் லாஸ்ட்டு 3 லேயருக்கும் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் இதேமாரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இமேஜை கரெக்டாக பார்த்தே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் லேயராக நம்ம ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஷேக் வேவ் ப்ரிசெட் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 இமேஜ் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி 2 இமேஜ் 2 எஃபெக்ட் ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பீட்மார்க் ப்ரிசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணணும். கரெக்டாக 14.14 பீட்மார்க் வரையும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டபுள் லேயர் கொடுத்துருப்போம். அந்த எஃபெக்ட்லாம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாதீங்க.
பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக நான் டபுள் லேயரில் கொடுத்துருப்பேன் ஒரு எஃபெக்ட், ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் டூலில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாம் டபுள் லேயரில் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் வந்து விட்டுருங்க, செகண்ட் லேயர் இமேஜ் வந்து, ஓகேங்களா. நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் வர்றதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம விட்டுருப்போம் செகண்ட் லேயர் இமேஜுக்கு, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் மாரி ஒன்று காமிக்கும், ஓகேங்களா. அந்த ஏரோ சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். ப்ரிவ்யூ வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.